எல்லாருக்கும் வணக்கங்க. தேங்காய் பால் வச்சு ரசம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ரசம் வச்சிட்டிங்கன்னா சாம்பார், குழம்பு எதுவுமே தேவைப்படாதுங்க. இந்த ரசம் மட்டுமே போதும். அது செய்யறதுக்கு மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேங்க, அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. புளி கரைசல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நிறைய தேவைப்படாது. பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயம் 3, கருவேப்பிலை, பொடிச்சு வச்சிருக்கிற பொடி, பூண்டு தட்டி வச்சது, தக்காளி மசிச்சு வச்சது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் புளி கரைசல் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், புளிப்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்க விடுங்க. அதுக்கு முன்னாடி மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது தேங்காய் பால் ஊற்றின உடனே ஆஃப் பண்ணிடுங்க. நுரக்கட்டி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிச்சா ரசத்தோட டேஸ்ட் மாறிடும். மறுபடியும் கொஞ்சம் மல்லித்தலை, பெருங்காயத்தில் தூவி எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் ரெடி. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சிசி ஸ்டைம் சேனலை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.